நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நீ பாட்டுக்கு ஓட்டரா மாறி இருக்கக்கூடாது. அப்படிலாம் உன்னை வாக்காளரா அங்க சேர்த்துக்க மாட்டோம். நீ முதலில் குடிமகனா என்பதை உறுதி செய், பிறகு வாக்காளரா என்பதை நாங்கள் உறுதி செய்கிறோம். இதுதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் செய்கிறார்கள் என்று சொல்லுகிற போது, இப்ப இந்தியாவில் அண்டை நாடுகள் என்னென்ன நாடுகள் இருக்கின்றன? மேல ரஷ்யா இருக்கு, சீனா இருக்கு, இந்த பக்கம் பங்களாதேஷ் இருக்கு, இன்னொரு பக்கம் பர்மா இருக்கு, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்கு, அதை ஒட்டி ஆப்கானிஸ்தான் இருக்கு, இந்த பக்கம் இலங்கை இருக்கு. இது உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நிகழக்கூடியவை. அண்டை நாடுகளில் இருந்து பல்வேறு காரணங்களால் புலம்பெயர்வது, இன்னொரு நாட்டுக்கு குடியேறுவது. இப்ப இலங்கையிலிருந்து ஏராளமானவர்கள் இந்தியாவுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறார்கள். வந்துவிட்டதனால் அவர்கள் குடிமகன் இல்லை. ஆனால் அவர்களுக்கு குடியிருக்க இடம் தர வேண்டும். இடம் தந்தால் வீடு தர வேண்டும், வீடு தந்தால் மின்சாரம் தர வேண்டும், குடிநீர் தர வேண்டும். மின்சாரமும் குடிநீரும் தந்தால் போதாது, அவர்களுக்கு ரேஷன் அட்டை தர வேண்டும். அட்டை தந்தால் போதாது, அவர்களுக்கு வாக்காளர் அட்டையும் தந்தாக வேண்டும். வாக்குரிமையும் உண்டு.